சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஸ்க்ரப் டைஃபஸ் நோய் பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியிருப்பதாக மருத்துவத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த பாக்டீரியா தொற்று எதனால் ஏற்படுகிறது, இதிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஸ்க்ரப் டைஃபஸ் என்பது ஒரு வகை ஒட்டுண்ணி கடியால் பரவும் காய்ச்சலாகும். காடுகள், மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய ரிக்கெட்சியா எனப்படும் பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட உண்ணிகள் கடிக்கும் போது இந்த பாதிப்பு ஏற்படுகிறது. உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் 10 லட்சம் பேர் ஸ்க்ரப் டைஃபஸ் நோயால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பாதிப்பு தொடர்ந்து வந்தது. தற்போது இது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களில் கூட பரவி வருவதாக மருத்துவத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். ஒரு மனிதர்கிட்ட இன்னொரு மனிதருக்கு பரவாது. இது மோஸ்ட்லி இந்த டிக்ஸ் அண்ட் மைட்ஸ்ல ஒரு காமனான இன்ஃபெக்ஷன். அச்சம் தேவையில்லை. இட்ஸ் மெயின்லி ஃபார் அன் அவேர்னஸ் தான். எந்த பகுதியிலும் கேசஸ் வர வாய்ப்பு இருக்கு. மெயினா அந்த முட்புதர்கள் இதான் அந்த உண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இதை கிளீன் பண்ணிக்கங்க. இன்னொன்று என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்கு நம்ம மனத்தை நோக்கி போகும்போதும் இந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கிறது அவசியம். இந்த தொற்று பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு காய்ச்சல், குளிர் நடுக்கம், உடல் சோர்வு, உடல் வலி, தலைவலி, இருமல், நெறிகட்டிக் கொள்ளுதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன. காய்ச்சலை தொடர்ந்து கவனிக்காமல் விட்டால் நிமோனியா போன்ற பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. கிளாசிக்கலாக பார்த்தீங்கன்னா எஸ்சார் ஃபார்ம் ஆகும். அதாவது எந்த இடத்துல பூச்சி கடிக்குதோ அந்த இடத்துல ஒரு காஞ்சா மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு இன்ஃபெக்ஷன் வரும் இனிஷியலாக. இது உடல் ரீதியாக ரத்தத்தில் பரவுறதுனால எந்த உறுப்புகளை வேணால் பாதிக்கலாம். குறிப்பாக நீங்கள் லிவரை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இதனால் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் வரலாம். ஒட்டுண்ணி கடிப்பது மற்றும் ஒட்டுண்ணி கடியால் பாதிக்கப்பட்ட வளர்ப்பு நாய்கள், பூனைகளால் மட்டுமே இந்த பாதிப்பு மனிதர்களை தாக்குவதால் அவற்றில் இருந்து விலகி இருந்தாலே இதுபோன்ற பாதிப்பை தவிர்க்கலாம் என்கின்றனர் மருத்துவ அதிகாரிகள். ஸ்கின்ல ஏதாவது ஒரு ஐடென்டிபிகேஷன், ஒரு ரேஷஸோ இல்ல இந்த மாதிரி ஒரு பூச்சிக்கடிக்கான அறிகுறியோ நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இது உடனுக்குடன் மருத்துவர்களிடம் நீங்க அணுகி இமிடியேட்டா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னொன்னு இது இனிஷியல் ஸ்டேஜ்ல இதை கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்றது ரொம்ப எளிதான ஒரு விஷயம். கர்ப்பிணிகள், முதியவர்கள், குழந்தைகள் இந்த தொற்றால் பாதிக்கப்படும் போது முறையான சிகிச்சை பெறுவது அவசியமாகும். சிகிச்சைக்கு தேவையான ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இருப்பு வைக்கப்பட்டு இருப்பதால் எந்தவிதமான காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மருத்துவத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அஞ்சித்துடன் செய்தியாளர் ரகுவரன்.